NDTV Hindu. Good morning and hello தமிழா. பிறந்திருக்கக்கூடிய நாள் இனிய நாளாய் அமைவதற்கு வாழ்த்துகள். இன்றைய ஹலோ தமிழாவில் நாளேடுகளில் பிரதானமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளும் அதனது கோணங்கள் இவற்றையெல்லாம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள் இருக்கின்றார். வெல்கம் டு த ஷோ சார். இன்று பிரதானமாக பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. அவை என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். முதலில் முக்கிய செய்திகள். நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரம். டெல்லியில் காங்கிரஸ் பாரதிய ஜனதா முக்கிய தலைவர்களின் வீடுகள் முற்றுகை. பிரதமர் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தொடர்ந்து முடக்கப் போவதாக பாரதிய ஜனதா அறிவிப்பு. பிரதமர் மீதான பாரதிய ஜனதா குற்றச்சாட்டு அபத்தமானது. மத்திய அமைச்சர் ஜெயந்தி நட்ராஜன் பதில். காவிரி பிரச்சனை தொடர்பாக உடனடியாக அனைத்து கட்சி கூட்டம். தமிழக அரசுக்கு டாக்டர் ராமதாஸ் வேண்டுகோள். இலங்கை ராணுவத்துக்கு தமிழகத்தில் பயிற்சி. மத்திய அரசுக்கு தமிழக அரசியல் கட்சிகள் கண்டனம். சிறப்பு முகாம்களில் அடைக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர்களை விடுவிக்கும் வரை தொடர் போராட்டம். மதிமுக அறிவிப்பு. இவையெல்லாம் தான் நம்ம எடுத்து பேச போற பிரதான செய்திகள். முதல் செய்தி என்று பார்க்கும் பொழுது டெல்லியை உலுக்கிய செய்தி என்று சொல்லலாம். நேற்று அண்ணா ஹசாரேவுடைய குழு, அதாவது கலைக்கப்பட்ட குழு, அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறது. பிரதமர் சோனியா காந்தி, அது மட்டுமல்லாது பாஜக தலைவர் நிதின் கட்கரி இவர்களுடைய வீடுகளை முற்றுகையிடும் போராட்டம். இந்த கோல்கேட் ஸ்கேம், அதாவது கோல்கேட் என்று சொல்லக்கூடிய நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரத்தை மையப்படுத்தி இந்த ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சிக்னிஃபிகன்ஸை நாளிதழ்களில் இது பெற்றிருக்கின்றது. இந்த போராட்டம் பற்றி உங்களுடைய பார்வைகள்? நாங்கள் அரசியல் போராட்டத்தை தொடங்கிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய அண்ணா ஹசாரே குழு, அந்த குழுவுக்குள்ளே அரசியல் இருக்கிறது என்பதை அவர்களது முதல் போராட்டமே அறிவித்து விட்டது. கிரண்பேடி அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. கிரண்பேடி கலந்து கொள்ளாமல் அவர் என்ன ஊடகங்களுக்கு அவர் என்ன பேட்டி அளித்திருக்கிறார் என்றால், நான் பாஜகவை எதிர்த்து போராடுவதை நான் விரும்பவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் நடத்திய இந்த போராட்டத்தை அண்ணா ஹசாரே ஆதரித்திருக்கிறார், மற்றவர்களும் ஆதரித்திருக்கிறார்கள். முக்கியமான உறுப்பினரான கிரண்பேடி இதில் கலந்து கொள்ளவில்லை என்பதுதான் இருக்கிறது. இந்த அண்ணா ஹசாரே இயக்கத்தை பொறுத்தவரை இதுவும் ஒரு அரசியல் இயக்கம் என்று இவர்கள் சொன்னதில்லை. இப்போ அவங்களுடைய மிக முக்கியமான எதிரியா பாபா ராம்தேவ் வந்துட்டார். அதனாலதான் பாபா ராம்தேவ் பாஜகவோட இணைந்து அவர் விஷயங்களை கொண்டு போறதுனால பாஜகவுடைய ராம்ஜெத் மலானி அண்ணா பாபா ராம்தேவ் பாஜகவுடைய ஃபோல்டுக்கு கொண்டு அவர் அந்த இயக்கங்களை முன்னெடுத்து செல்றதுனால இப்ப பாபா ராம்தேவ் அடிக்கணும்ன்றதுக்காக பாஜகவை இவங்க போய் அடிக்க போக, இப்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் பாபா ராம்தேவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு கருத்து மோதல் தான் நிதின் கட்கரியுடைய வீட்டை அவர்கள் முற்றுகையிட வைத்திருக்கு அப்படிங்கிறீங்களா? இல்ல அண்ணா ஹசாரேவுக்கும் பாபா ராம்தேவுக்கும், அண்ணா ஹசாரே இயக்கத்துக்கும் பாபா ராம்தேவுக்கும் இருக்கக்கூடிய திமுக அதிமுக மாதிரியான ஒரு விதமான போட்டி தான் சொல்வது போல இருப்பதாக தெரியவில்லை. சமீபத்தில் பாபா ராம்தேவுடைய உண்ணாவிரதத்திலும் கூட அண்ணா ஹசாரே அமைப்பை சேர்ந்தவர்கள் பங்கு பெற்றார்கள். அவர்கள் பற்றிய பேர் மென்ஷன்லாம் கொடுத்தார். நீங்கள் சொல்வது போல அந்த ஒரு வேற்றுமை அப்படிங்கிறது அவ்வளவு வெளிப்படையாக இருப்பதாக தெரியவில்லையே. பாபா ராம்தேவ் முழுக்க தன்னை பாஜகவோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாபா ராம்தேவோட இயக்கங்கள்ல முழுக்க பங்கெடுத்த அண்ணா ஹசாரே குழு இன்னைக்கு பாபா ராம்தேவ் பாஜகவோட ஐடென்டிஃபை பண்ணியிருக்க ஒரே காரணத்துக்காக பாஜகவை இந்த கோல்கேட் விஷயத்துல சேர்ந்து இழுத்திருக்காங்க. அதை நான் சொல்லலை, எதிர்க்கல. அவங்க இயக்கத்தை சார்ந்த கிரண்பேடி அவங்க எதிர்த்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு டிசென்ட் அப்படிங்கிறது எந்த அமைப்பிலையும் இருப்பது ஜனநாயகத்துல ஒரு ஏற்கப்பட்ட ஒரு அம்சம் தானே. இந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இஷ்யூ பேஸ்டா இருப்பது தவறா? இதை ஒரு விரிசல் என்று நம்மால சொல்லிவிட முடியுமா? அது அரசியல் இயக்கம் என்று ஆரம்பிக்கும் போது அரசியல் வருகிறது என்பதுதான் இதுல விஷயம். அதாவது ராம்தேவோட இயக்கம் பாத்தீங்கன்னா இவர் ஜந்தர் மந்தர் நடத்துவார், அவர் இன்னொரு இடத்துல நடத்துவார். இங்க கிரௌடு ஒவ்வொரு தடவை இவரை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போனாங்க. அண்ணா ஹசாரே என்ன அரெஸ்ட் பண்ண முடியுமான்னு சேலஞ்ச் பண்ணி அதே இடத்துல உண்ணாவிரதம் இருந்து தன்னோட ஸ்ட்ரெங்த்தை காமிச்சார். நான் பாபா ராம்தேவ் இல்லைன்னு காமிச்சாரு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நிழலான போட்டி இருக்கும்போது கருப்பு பண விவகாரம் இந்த விஷயத்தை வச்சு பாபா ராம்தேவ் முழுக்க பாஜக பக்கம் போக
அண்ணா ஹசாரே தலைமையிலான குழு வந்து பாஜகவை எதிர்த்து இந்த ஒரு ஆங்கிள் இது வரைக்கும் பேசப்படாத ஆங்கிள் என்றாலும் கூட இந்த சிவில் சொசைட்டி அமைப்புகள், இந்த சோகால்ட் சிவில் சொசைட்டி அமைப்புகள் இப்பொழுது அரசியலை நோக்கி போகக்கூடிய இந்த 2 அமைப்புகள், பாபா ராம்தேவ் மூவ்மெண்ட் அண்ட் அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட், இவர்களுக்கும் இடையே போட்டி ஆரம்பிச்சிடுச்சு. இட்ஸ் ஸ்பிளிட் வைட் ஓப்பன் என்று சொல்கிறீர்களா? ஆமாம், இருவருக்கும் இடையே போட்டி ஆரம்பித்து விட்டது. இருவருக்கும் இடையே ஏற்கனவே ஆரம்பித்த விஷயம்தான் யார் கும்பலை அதிகமாக கூட்டுகிறார்கள், யார் என்ன செய்கிறார்கள் என்பது. அதில் ராம் ஜெத்மலானி வெற்றிகரமாக பாபா ராம்தேவை இந்துத்துவா குருவாக்கி விட்டார். இவர்கள் நாங்கள் காங்கிரசுக்கு, இவர்கள் இதுவரை பாஜகவிற்கு அடிகோலியவர்கள் தான், ஆதரவு தெரிவித்தவர்கள் தான் அண்ணா ஹசாரே குழு. இவர்கள் இப்பொழுது மாறி நாங்கள் பாஜகவுக்கும் எதிரி காங்கிரசுக்கும் எதிரி என்ற போக்கில் வருகிறோம். இந்த ஒரு அரசியல் ஒரு பக்கம் இருக்க, இந்த ஒரு முறையை நாம் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் வந்து காந்திய வழியில் போராடக்கூடியவர்கள் என்பதுதான் அண்ணா ஹசாரேவுடைய முழக்கமாக முதல்ல இருந்தே இருந்தது. இப்பொழுது நேற்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு முற்றுகை போராட்டம், அதுக்கு அது கண்ணீர் புகை கொண்டெல்லாம் வந்து வீச வேண்டிய ஒரு நிலை வந்தது. அதுக்கப்புறம் இந்த பிளக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. இதுல அந்த தலைவர்களுடைய கண்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருந்தன. இந்த முறையெல்லாம் காந்திய வழிதானா? நிச்சயமா அது காந்திய வழிகள் தான். காந்திய வழிகள் போராட்ட முறை என்பது ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், ஆயுதம் ஏந்தாமல் அகிம்சையில் போராடக்கூடிய அனைத்து போராட்டங்களும் இந்தியாவில் காந்திய வழிகள் தான். அதுலெல்லாம் மாற்ற கருத்தெல்லாம் கிடையாது. காந்தி நடத்திய போராட்டங்களே துப்பாக்கி சூடுகளுக்கு பிரிட்டிஷ் போலீஸ்காரர்களால் ஆளாக்கப்பட்ட போராட்டங்களும் உண்டு. ஆகவே அந்த அடக்குமுறை என்பது, அரசு என்பது எந்த அரசாக இருந்தாலும் போராட்டக்காரர்களை, எதிர்கருத்து உள்ளவர்களை அடக்குவதில் அது காந்திய முறையாக இருந்தாலும் சரி, நீ ஆயுதம் தாங்கிய வழியாக இருந்தாலும் சரி செய்வார்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலை உட்பட அப்படித்தானே இல்லை. இப்போ ஏன் இந்த கேள்வி எழுகிறது என்றால், சென்ற முறை பார்த்தோம் மன்மோகன் சிங்குடைய 7 ரேஸ் கோர்ஸரோட வீட்டில் கரியெல்லாம் அள்ளி பூசினாங்க. இந்த முறை வந்து இந்த தலைவர்களுடைய படங்கள்ல வந்து கண்கள் நீக்கப்பட்டிருந்ததாக காட்சிகள்லாம் செய்தித்தாள்களில் பார்க்கின்றோம். ஆக இது அப்படின்னு பார்க்கும்போது வருடுகின்றது, காந்தி இப்படிப்பட்ட ஒரு பெர்சானிஃபைடா ஒரு அட்டாக்கை வைத்திருப்பாரா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. பெர்சானிஃபைடு அட்டாக் தேவை. மன்மோகன் சிங்கை டார்கெட் பண்ணி அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அது தவறு இல்லை, அது காந்திய வழி என்று நீங்கள் சொல்லும் பொழுது திரு ஞானதேசிகன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் இருக்கின்றார். ஆக சார், இந்த அளவுக்கு இந்த போராட்டம் முற்றுவிட்டது. அண்ணா ஹசாரே அமைப்பினரும் பாஜக ஒரு பக்கம் நாடாளுமன்றத்தை பாஜக முடக்க அண்ணா ஹசாரே அமைப்புகள் இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. ஆக மத்திய அரசாங்கத்துடைய ஸ்ட்ராட்டஜி அடுத்து என்னவாக இருக்கும் ஞானதேசிகன் சார்? அதாவது எந்த விதமான ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ண போறாங்கன்னு அரசாங்கம் முடிவு பண்ண வேண்டும். பாராளுமன்றத்தை பொறுத்தமட்டில் கட்சி ரீதியாக எப்படி அவர்களை எதிர்கொள்வது என்பதை காங்கிரஸ் கட்சி முடிவு செய்யும். ஆனால் இன்றைக்கு பாஜக விவாதத்துக்கே தயாராக இல்லாமல் பாராளுமன்றத்தை முடக்கிவிட்டு என்ன நடந்தது என்பதை ஒரு பாரத பிரதமர் பாராளுமன்றத்திலே அறிக்கை தாக்கல் செய்வதை கூட அனுமதிக்காமல், அதே நேரத்தில் கெஜ்ரிவால் போன்றவர்கள் வெளியே ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது என்பது பாஜகவும் கெஜ்ரிவால் அந்த குழுவும் இரண்டும் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக செயல்படுகிறார்கள். இருவருக்கும் தொடர்பு இருக்கிறது. நிதின் கட்கரியுடைய வீட்டை கூட அவங்க முற்றுகையிட்டு இருக்கின்றார்கள், அதுவும் விமர்சிக்கப்படுகின்றது. அது ஒரு நாடகம், மக்களை ஏமாற்றுவதற்கு. ஏனென்றால் அவர்கள் குழுவினுடைய முக்கியமான உறுப்பினர் கிரண் பேடி பாஜகவை தாக்கக்கூடாது என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு தொலைக்காட்சியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது, பாஜகவை தாக்கக்கூடாது என்று கிரண் பேடி சொல்லுகிறார். ஆனால் கெஜ்ரிவால் வந்து நிதின் கட்கரியை முற்றுகையிடுவதை போல ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். அண்ணா ஹசாரே விமர்சிக்கும் போது கூட பாரதிய ஜனதா காங்கிரஸ் இருவரையுமே சேர்த்து தான் விமர்சிக்கிறார். இந்த மாநில அரசாங்கங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டரியும் அண்ணா ஹசாரே பற்றி அண்ணா ஹசாரேவும் சொல்கிறார். நீங்க எப்படி இருவரும் சேர்ந்து செயல்படுறாங்கன்னு சொல்ல முடியும்? அதாவது இது வந்து அந்த குழுவினுடைய பல்வேறு அவர்களுடைய முயற்சிகளில், அவர்களுடைய செயல்பாடுகளில் இவர்கள் வகுத்துக் கொண்ட ஒரு விதிமுறை, ஒரு தேசிய கொடியை, இந்த நாட்டில் மக்கள் மதிக்கின்ற தேசிய கொடியை நீங்க முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா அவர்கள் கூட்டத்திலே அவர்கள் நடந்து கொள்கிற முறை, கிரண் பேடி ஒரு அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தேசிய கொடியை கொண்டு போவது, அவர்கள் பாடுகிற பாடல்கள், இவை எல்லாம் ஒரு திட்டமிட்ட யாரோ வகுத்து தருகிற ஒரு முறையிலே அவர்கள் செயல்படுகிறார்கள். பாஜகவோடு சேர்ந்துதான் அவர்கள் இயங்குகிறார்கள் என்று நீங்கள் சொல்லவே, இந்நாள் வரைக்கும் வந்து பாரதிய ஜனதா மட்டும்தான் பிரதமருடைய ராஜினாமாவை கோரி வந்தது. இப்பொழுது சிவில் சொசைட்டி அமைப்புகளும் அதை கையில் எடுக்கவே அந்த ஒரு கோரிக்கை வலுப்பெற்று வருகின்றது. நீங்க வந்து கார்னர் செய்யப்படுகின்றீர்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை வந்து தீர்மானிக்க வேண்டியது மக்கள் வந்து பொது தேர்தலில் தான் மக்கள் தீர்மானிக்க வேண்டியமே தவிர இந்த ஊடகங்களும் அல்லது இது போன்ற அமைப்புகளும் பாஜக போன்ற கட்சிகளும் இதை தீர்மானிக்க முடியாது.
இந்த தேர்தலிலே மக்கள் தான் இதற்கு தீர்ப்பளிக்க வேண்டும். இன்றைக்கு அந்த மத்திய கணக்காயர் குழுவினுடைய அறிக்கையை தயவு செய்து படித்துவிட்டு எல்லோரும் பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு இடத்தில் கூட பாரத பிரதமரை அந்த அறிக்கையில் யாரும் குற்றம் சொல்லவில்லை, அவர் பெயரே இல்லை. ஆகவே அந்த அறிக்கையை படிக்காமல் இன்றைக்கு பிரதமர் ஊழல் செய்கிறார் என்கிற அந்த பிரச்சாரம் இந்தியாவிலே மிக மிக அதிகமாக இன்றைக்கு ஏற்படுத்தப்படுகிறது. ஆகவே விளக்கமே சொல்லாமல் முடக்குவது என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்று நான் கருதுகிறேன். பலரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் உங்களுடைய இந்த ஒரு கருத்தை, பிரதமர் ஊழல் செய்தார் என்று அதில் சொல்லப்பட்டிருப்பதாக. ஆனா அவர் தலைமையில தானே வந்து இந்த கோல் மினிஸ்ட்ரி இயங்கியது அப்படிங்கறதுதான் எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டாக இருக்கவே பாராளுமன்றத்தை முடக்க தொடர்ந்து பாஜக திட்டமிட்டிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துகள்? அதாவது பாராளுமன்ற விவாதம் என்பது பாஜகவுக்கு அது வந்து அசௌரியத்தை கொடுக்கும், அவர்களுக்கு வந்து சங்கடங்களை உருவாக்கும். ஏனென்றால் அந்த அறிக்கையிலே என்ன சொல்கிறார்கள் என்றால், மாநில அரசாங்கத்தினுடைய முதன்மை செயலாளர்களுடைய பரிந்துரையின் பேரில் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது தவறு என்று சொல்கிறார்கள். ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள், இவர்கள் எல்லாம் இருந்தவர்கள் எல்லாம் பாஜகவுடைய அரசு, பெங்காலில் இருந்தது கம்யூனிஸ்ட் அரசு. ஆகவே இவர்கள் எல்லாம் பரிந்துரையின் பேர் தான் கொடுக்கப்பட்டது என்று அந்த அறிக்கையிலே இருக்கிறது. ஆகவே அந்த அறிக்கை சரி என்று எடுத்துக்கொண்டாலும் பிரதமரையோ யாரையோ அதில் குற்றம் சொல்லவில்லை. நாட்டில் வந்து ரெண்டு இருக்கு சார், ஒண்ணு வந்து ஊழல், இன்னொன்று வழிமுறைகளிலே தவறுகள். வழிமுறைகளிலே தவறு இருக்கிறதா இல்லையா என்பது கூட இல்ல. அலாட்மெண்ட் மூலமா தான் நிலக்கரி கொடுக்க வேண்டும் என்று இருந்த அந்த கொள்கை அடிப்படையில் அந்த அலாட்மெண்ட் செய்யப்பட்டது. ஆனால் அது வந்து தவறு என்று சொன்னதே 2004 பாரத பிரதமர் ஏலத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த காங்கிரஸ் அரசு தான் முயற்சி செய்து 2010 சட்டம் இயற்றி இருக்கிறோம். ஆகவே எதுவுமே ஒரு சாட்சிகள் மூலமாக ப்ரூவ் செய்யப்படாமலேயே நீ ராஜினாமா செய்ய வேண்டும், ராஜினாமா கோரிக்கை அநியாயமா இருந்து நீங்க சொல்லவே இந்த ஒரு போராட்டம் பற்றி, ஹசாரே அமைப்புடைய இந்த போராட்டம் பற்றி பேசும் பொழுது கேஜ்ரிவால் சொல்லியிருக்கிறார், நாங்கள் அமைதியாகத்தான் போராடினோம், ஆனால் அடக்குமுறை எங்கள் மீது ஏவப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். அது பற்றி உங்களுடைய பார்வைகள்? என்னை பொறுத்த மட்டில் நான் இந்த அரசாங்கம் என்னுடைய மத்திய அரசையும் காங்கிரஸ் கட்சியுமே நான் குற்றம் சொல்வேன். இவர்களை சந்திக்கிற விதத்தில் சந்திக்க வேண்டும். கெஜ்ரிவால் என்பவர் இந்த நாட்டுடைய 150 கோடியுடைய பிரதிநிதி அல்ல. ஒரு 500 பேர், 1000 பேர், 4000 பேர் சேர்ந்த ஒரு தலைமை ஊடகங்கள் அவருக்கு மிகப்பெரிய விளம்பரத்தை கொடுக்கிறது என்பதற்காக அந்த கெஜ்ரிவால் என்பவர் இந்தியாவுடைய மிகப்பெரிய தலைவராக யார் ஏற்றுக்கொண்டாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக. இன்னும் கடமை தேவை அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக நான் புரிந்துக்கிறேன். நன்றி திரு ஞான தேசிகன், உங்களுடைய பார்வைகளுக்கு, உங்களுடைய கருத்துகளுக்கு. அவர் சொல்கிறார் மத்திய அரசாங்கம் மென்மையாக இருக்கிறது, நான் என்னுடைய அரசாங்கத்தை கண்டிக்கின்றேன், இன்னும் கொஞ்சம் கடுமை இது போன்ற அமைப்புகள் எல்லாம் தேவை, விஷயம் கைமீறி போய் கொண்டிருக்கின்றது என்று ஞான தேசிகன் சொல்வதாக நான் புரிந்து கொள்கின்றேன். அது பற்றி உங்களுடைய பார்வை? விஷயம் கைமீறி போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு காரணம், இப்போ ஞானதேசிகன் சொல்லும்போது ஒரு கருத்து சொன்னார், 2004 ஏலம் முறையை மாற்றச் சொல்லி பிரதமர் தலைமையின் கீழ் இருக்கும்போது தான் வந்தது என்று சொல்கிறார். பிரதமர் 1991 நரசிம்மராவ் அரசாங்கம் இருக்கும்போது இவர் நிதி அமைச்சராக இருக்கும்பொழுதுதான் இந்த தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் இந்த கொள்கையை கொண்டு வந்தார். பூமிக்கு கீழ் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களும், அனைத்து வளங்களும் தனியார் மயப்படுத்தக்கூடிய அந்த தாராளமய கொள்கையை கொண்டு வந்ததே இந்த பிரதமர் தான். அது இல்லாமல் இவர் 2004 2012 வரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்ற நிலையில் அவர் சொல்லிக் குற்றச்சாட்டுகள் இருக்கவே நம்ம அப்படியே அடுத்த செய்திக்கு நகர்கின்றோம். அடுத்த செய்தி என்று பார்க்கும் பொழுது இதை மையப்படுத்தியதுதான், பிரதமர் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் என்று நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தொடர்ந்து முடக்கப் போவதாக பாரதிய ஜனதா அறிவித்திருக்கிறது. இதுதான் நாம் அடுத்ததாக எடுத்து பேச போற பிரதானமான செய்தி. பாராளுமன்றம் தொடர்ந்து முடங்குகிறது. 3-4 நாட்கள் முடங்கின. பல்வேறு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருகின்றன. ஒரு நாளைக்கு வந்து 1.7 கோடி ரூபாய் வந்து நாடாளுமன்றத்துக்கு, இந்திய ஜனநாயகத்துக்கு நாடாளுமன்றம் இயங்கவில்லை என்றால் நஷ்டம் என்று ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறது. இல்லை, ரொம்ப கம்மி, 8 கோடி ரூபாய் நஷ்டமாகிறது அப்படின்னு சொல்கிறது. ஒரு பக்கம் இந்த பிரிசெம்டிவ் லாஸ் கிட்டத்தட்ட 1.86 lakh crore என்று சொல்லவே ஒரு கான்கிரீட் லாஸ் பாராளுமன்றம் முடங்குவதனால் இந்த நாட்டுக்கு இழப்பு ஏற்பட்டு வருகின்றது. அதை பற்றி ஏன் பெரிதாக பார்ப்பதில்லை? நாம் பெரிதாக அதை பற்றி கவலைப்படுகிறோம். பாராளுமன்றம் இயங்கவில்லை என்றால் பல்வேறு மசோதாக்கள் நிறைவேற்றப்படாது.
பல்வேறு மசோதாக்கள் நிறைவேற்றப்படாமல் போனால் பல்வேறு விஷயங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு இன்று பாராளுமன்றம் முடங்குவதால் பல லோக்பால் மசோதா உட்பட பல மசோதாக்கள் சமீபத்தில் வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்தார்கள். அவங்க வங்கி அது இந்த பாராளுமன்றத்தில் வர வேண்டியது, அது வந்தால் இன்னும் மோசம் என்பதால் தான் அவர்கள் வேலை நிறுத்தம் செய்தார்கள். ஆனால் அந்த பேங்கிங் செக்டாரை பிரைவேட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பில் என்பது இன்னும் பாராளுமன்றத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இது நாம் அறிந்த ஒரு பில், வெளியில் வந்த ஒரு பில், ஒரு போராட்டத்தின் மூலம் வெளியில் வந்த ஒரு பில். இதுபோல எத்தனையோ விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு பாராளுமன்றம் முடங்கக்கூடிய விஷயம் என்பது. ஆனால் 2010 ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி 2G ஊழலில் வேண்டும் என்பதற்காக பாராளுமன்றம் இதே வின்டர் செஷனில் முடக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போடப்பட்டது. இப்பொழுது அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்றால், அது ஜேபிசிக்காக முடக்கப்பட்டது. இப்பொழுது பாராளுமன்றத்தில் பிரதமர் பதிலளிப்பதிலேயோ, ஜேபிசிக்கு இந்த சிஏஜி அறிக்கை போவதிலேயோ, அல்லது பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டிக்கு இந்த சிஏஜி அறிக்கை போவதையோ ஏற்க தயாராக இல்லை. பிரதமர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற ஒரு அரசியல் காரணத்துக்காக இந்த பாராளுமன்றம் முடக்கப்பட்டது. அது சரியா என்ற ஒரு கேள்விதான் வந்திருக்கிறது. ஞானதேசிகன் உள்ளிட்டோர், ஜெயந்தி நடராஜன் உள்ளிட்டோர் தொடர்ந்து சொல்ற விஷயம் என்னவென்றால், எங்க பிரதமர் நேரடியாக தவறு இழைத்திருக்கிறார், இது ஊழல் அப்படிங்கிற ஒரு அம்சம் இங்க என்ன இருக்கிறது, லாஸ் என்று இருக்கிறது, அது சிஏஜி உடைய ஒரு பார்வையை தானே தவிர இங்க ஒரு கிரிமினல் சார்ஜ் எங்க இருக்கிறது, எதற்காக பிரதமர் பதவி விலக வேண்டும் என்பது காங்கிரஸ் உடைய வாதம். அதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு முதலிரவு நடக்கல, அதனால இந்த பிரச்சனைன்ற மாதிரி இந்த பேச்சு தவறு என்று. உதாரணத்துக்கு ரிலையன்ஸ், இது போல ஒதுக்கப்பட்ட விஷயங்களில் ரிலையன்ஸ் கம்பெனி மாநில அரசை இவர்கள் குறை சொல்கிறார்கள் இல்லையா? மாநில அரசு எதற்காக இந்த நிலக்கரி ஒதுக்கீட்டை ஏல முறையில் போக வேண்டும், அந்த விஷயங்கள் ஏல முறையில் போக வேண்டாம் என்று மாநில அரசு சொன்னதாக இவர்கள் சொல்கிறார். பாஜக அரசு, கம்யூனிஸ்ட் அரசு எல்லாமே. அதில் ஒரே ஒரு சின்ன டெக்னிக்கல் பாயிண்டை இந்த மத்திய அரசு கவனித்திருந்தால் ஓகே. அவர்கள் சொல்வது என்ன, அனல் மின் திட்டங்களுக்கும் ஸ்டீல் ப்ராஜெக்டுகளுக்கும் நிலக்கரி வேண்டும், அதனால் அதை நாங்கள் லாஸ் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்வதாகவே நான் புரிந்து கொள்கின்றேன். இந்த நிலையில் திரு H. ராஜா அவர்கள், பாரதிய ஜனதாவின் மாநில துணைத் தலைவர் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். சார், தொடர்ந்து லாஸ் இழைக்கப்பட்டு வருகின்றது. அது பிரிசம்டிவ் லாஸ் 1.86 lakh crore என்பது. ஆனால் பாராளுமன்றம் முடங்குவதனால ஒவ்வொரு நாளும் பல கோடிகள் இந்திய அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. காரணமாக பாரதிய ஜனதாவும் இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய பார்வைகள் சார்? அதாவது 1,86,000 கோடி நஷ்டம் ஏற்படுத்தியவர்களை சட்டத்தின் முன்பாக கொண்டு மாற்றுவதற்கு இது செலவாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் 2G ஸ்பெக்ட்ரம்ல கூட 0 லாஸ்ன்னு கபில் சிபல் பேசினாரு, இப்ப மிஸ்டர் சிதம்பரம் பேசுறது மாதிரி. ஆனால் பாராளுமன்றத்துல போராட்டம், நீதிமன்றத்தில் நடவடிக்கைங்கிறதுனால இன்னைக்கு 14,000 கோடி ரூபாய் ஒரு பேன் இந்தியா லைசன்ஸுக்குன்னு சொல்லி அரசாங்கமே பிக்ஸ் பண்ணுது. அப்ப 1,76,000 கோடி ரெக்கவர் ஆக போகுது. அப்ப பார்லிமெண்ட்ல இது இந்த போராட்டத்தின் காரணமாக இது ரெக்கவர் ஆகுதா இல்லையா? ஆகவே நாம் இதை மாத்திரம் பார்க்க கூடாது, பிரச்சனை என்ன, மைய கரு என்ன என்று பார்க்க வேண்டும். ஆகவே ஒரு பிரதமரே குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறார். ராஜா மீது இதே மாதிரியான சூழ்நிலை வந்த போது ராஜாவை ராஜினாமா செய்ய சொல்லி சொன்னாரா இல்லையா பிரதமர்? ஆக அவர் ராஜினாமா இப்போ செய்வதற்கு ஏன் தயக்கம், எதற்கு பிடிவாதம் பிடிக்கிறார்கள்? ஆகவே இதுல காங்கிரஸ் பக்கம் நியாயம் இல்லை, எதிர்கட்சியினுடைய போராட்டம் நியாயமானது. இதுல ஒரு சில கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டாலும் இந்த போராட்டத்தின் விளைவாக இந்த 1,86,000 கோடி மீட்கப்படுமானால் அது நாட்டுக்கு நல்லது. ராஜா பற்றி நீங்க சொல்லும் பொழுது காங்கிரஸ் சொல்லக்கூடிய வாதம், பிரதமர் யாரையும் ஃபேவர் செய்து நடந்து கொண்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறதா? அப்படி சிஏஜி சொல்லி இருக்கிறதா? ஒரு ஃபேவரட்டிசம் பற்றி சொல்லி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு வாதத்தை காங்கிரஸ் எழுப்புகிறது. இல்ல, இப்ப இந்த லாஸ் எதனால அண்டர் வேல்யூ பண்ணினதுனால அதுக்கு இது கோல் மைன்ஸ் சாங்ஷன் பண்ணும் பொழுது சரியான விலை அதுக்கு பெறப்படவில்லைன்னு. அப்ப மந்திரியா இருந்தவர் யாரு? பிரதமர் தானே. 5 ஆண்டு காலம், இந்த 8 ஆண்டுல நில சுரங்கத்துறை அமைச்சராக பிரதமர் நேரடியாக இருந்திருக்கிறார். அதனால பர்சனல் கல்பபிலிட்டி பிரதமருக்கு இருக்கு இதுல. ஆகவே ராஜினாமா பண்ணிட்டு அவர் விசாரணை. கூட்டணி கட்சிகள், ஜேடியு உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் கூட முழுமனதாக ஏற்கவில்லையே. இல்ல, அது பத்தி பிஜேபிக்கு கவலை இல்லைங்கன்னா, பிஜேபியினுடைய நோக்கங்கள் சரியானது. ஏனென்றால் பிரதமர் ஏற்கனவே ராஜாவுக்கு சர்டிபிகேட் கொடுத்தவர், பல்வேறு ஊழல்களுக்கு அவர் உடந்தையாக இருந்திருக்கிறார் அல்லது கண்ணை மூடிக்கொண்டு பாராமுகமாக இருந்திருக்கிறார் என்பதை யாரும் மறுத்திட முடியாது. இந்த 8 வருஷத்துலதான் லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் ஊழல் என்பது வந்திருக்கிறது. இதுக்கு முன்பா 2004க்கு முன்னாடி ஊழல்கள் இருந்தது. கூட 64 கோடி ரூபாய்.
ஆகவே இந்த மாதிரியான மேக்னிடியூடை வைத்து நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது சத்தீஸ்கர் அரசு உங்களுடைய ஆட்சியில் பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு அங்க கூட தான் 1054 கோடி ரூபாய் வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சிஏஜில சொல்லப்படுகிறது. ஆக சத்தீஸ்கர் அரசு ராஜினாமா செய்ய வேண்டுமா, அதனது முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டுமா? இப்ப மாநில அரசு அதை தெளிவாக நாங்க காம்படிட்டிவ் பிட்டிங் மூலமா தான் பண்ணி இருக்கோம், நாங்க பண்ணலன்னு இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணிருக்கு. அதுக்கு விசாரணைக்கு நாங்க தயாரா இருக்கோங்கிறது ஏற்கனவே திரு யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நாங்க தயாரா இருக்கோம். முதல் பிரதமர் வந்து அவர் ஒரு முன்மாதிரியாக செட் பண்ணட்டும். ஏன்னா இவர் ஆட்சியில தான் 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல, ஏன்னா இஸ்ரோவில் 2.25 லட்சம் கோடி, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த நாட்டினுடைய பணம் சூறையாடப்படுகிறது, அது வெளிநாட்டுக்கு போயிருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகவே இந்த நாட்டினுடைய வெள்ளக்காரன் கொள்ளையடித்ததை விட இந்த அரசாங்கத்தின் மூலமாக இந்த நாட்டினுடைய உங்களுடைய கட்சியோட ஸ்டாண்ட் பிரதமர் பதவி விலகிற வரைக்கும் நாடாளுமன்றத்தை நடத்த விட மாட்டீங்க, அப்படித்தானே? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு இவங்க அட்மினிஸ்டர் பண்ண மெடிசனே அது இப்ப கற்கிறதா இவங்களுக்கு? இதே மருந்து இவர்கள் வந்து பெர்னாண்டஸ் அவர்கள் ஏதோ இன்னைக்கு வந்து அது மினிஸ்டரோட பதவியிலே வராது, லோயர் லெவல் ஆபீசர் பண்றது தவப்பெட்டிக்கு. ஆக மினிஸ்டர் ராஜினாமா பண்ணோன்னு இவங்க பாராளுமன்றத்தை ஒரு செஷன் முழுக்க 18 நாட்கள் முடக்கினார்கள். உங்களுடைய கோரிக்கைகளாக நான் அதை பார்க்கிறேன். நன்றி திரு ஹெச் ராஜா, இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டமைக்காக. பாராளுமன்றம் இன்றும் இயங்காது என்கின்ற ஒரு சமிஞை தான் இப்பொழுது நமக்கு கிடைக்கிறது. தொடர்ந்து பார்ப்போம். இன்றும் பரபரப்பு காட்சிகள் நாடாளுமன்றத்தில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இன்னும் பல்வேறு செய்திகள் இருக்கின்றது பிரகாஷ் சார். ஆனால் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால்